சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, வன்மம் பிடிச்சி அலைவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இந்த விஷ்ணு பையா பச்சவந்தி விஷ்ணு. மணி வந்து பாத்ரூம்குள்ளே இருக்காப்புல, வேம ஓடி போய் வந்து கதை தட்டி இந்த மாதிரி பூர்ணிமா வந்து காசு எடுக்க போகுது, நீ போய் காசு எடு, சீக்கிரவா சீக்கிரவா சீக்கிரவான்னு சொல்லி கதவை தட்டிக்கிட்டே இருக்காப்புல. மணி வந்து நான் எடுக்கலடான்னு சொன்னால் கூட இல்லை நீ எடு நீ யோசி சீக்கிரம் எடு, அது வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு வன்மமா. அடுத்தவன் நல்லா இருந்தால் இவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில. வந்த பூசிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இந்த அளவு வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணார் அப்படின்னு தெரியும். ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்ல, மற்றபடி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி அந்த பூர்ணிமா வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இப்போ அது வந்து நல்லா இருக்க போகுது 14 லட்ச ரூபா பணத்தை எடுத்து ஏதோ அந்த பணத்தில் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போட்டு சொல்லி விடாமல் வன்மத்தை பாருங்கள் நல்லா இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி அது பணத்தை எடுக்க போகும்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான வேலையை பார்க்குறேன். பாத்ரூமில் இருக்கணும் போய் தட்டுறியாடா மானம் கெட்டவனே, பச்சவந்தி விஷ்ணு அப்படின்னு தான் சொல்லணும். அது மணியும் சொல்கிறாப்புல, எங்கள் அம்மா சொல்லியிருக்குது என்னை வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுக்க மாட்டேன்னு அப்படின்னு சொன்னாலும் நான் சொல்கிறேன் எடுங்கிறேன். என்ன மாதிரியான ஜென்மோன்னு பாருங்கள். அதான் விஜித்ராமா சொன்ன மாதிரி தான் கரெக்டு. இவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, வேஸ்ட்டு. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.